ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு சனா ரெசிபீஸ்ல பால் பன் தாங்க செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சனா ரெசிபீஸை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சனா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ அது பவுல்ல போட்டுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் சுகரை அப்படியே 2 ஏலக்காவும் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. விஸ்க் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் மைதாவுக்கு பாதி கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி விழாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கரெக்டான பதத்தில் இருக்கு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். பால் பனுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதை போட்டுக்கலாம். 1 டம்ளர் சுகருக்கு பாதி டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. நாம் இப்போ ரெடி பண்ணக்கூடிய சுகர் சிரப்புக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லைங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தாவே போதும். இப்போ வாசனைக்காக 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். ஆல்ரெடி மாவுலுமே ஏலக்காய் ஆட் பண்ணதுனால இப்போ 2 ஏலக்காய் ஆட் பண்ணால் போதுங்க. பாருங்க, சுகர் நல்லா மெல்ட் ஆகிருச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. திக்கான கன்சிஸ்டன்சி வந்துச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துச்சு. கையில் நல்லா ஊட்டுது பாருங்க. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சுகர் சிரப்பை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை இந்த மாதிரி போட்டுக்கலாம். மாவை அப்பப்போ திருப்பி விடுங்க. அப்போ தான் பால் பன் ஈவனாக வேகும். பாருங்க, பால் பன் ஈவனாக வெந்துருச்சு. இப்போ இந்த பால் பண்ணை எடுத்துடலாம். இது மாதிரி மீதி இருக்க மாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே சுகர் சிரப்பில் போட்டுக்கலாங்க. அப்போ தான் சுகர் சிரப்பில் பால் பன் நல்லா ஊறும். 1 மணி நேரம் சுகர் சிரப்பில் பால் பண்ணை நல்லா ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, பால் பன் நல்லா சுகர் சிரப்பில் ஊறிடுச்சு. அவ்வளோதாங்க, பால் பன் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.